நீங்க ஸ்டெராய்டு எடுத்திருக்கீங்களா? நான் அப்படிலாம் எடுத்ததில்ல. ஐம் நாட் அ பாடி பில்டர். ஸோ அதனால எனக்கு அதில் நான் இந்த கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, அதுக்கு அகேன்ஸ்ட் தான் ஆக்சுவலாக. ஓகே. ஆனா பாடி பில்டரா இருக்கவங்க எல்லாருமே ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க அப்படின்ற அஃப்கோர்ஸ் எடுப்பாங்க. அது தப்பும் கிடையாது. அதுதான் சொல்றேன் இல்லையா, பாடி பில்டிங்ல வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமலாம் ஸ்டேஜ் பண்ண முடியாது. அது ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காம நேச்சுரல் பாடி பில்டிங்கும் இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் நிறைய பேர் எல்லாருமே பண்ண முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பர் ஸ்டடீஸ் பண்ணவங்களால தான் ப்ராப்பரான டயட் கொடுக்க முடியும். ஸோ சென்னையில் அது மாதிரி சில பேர் தான் இருக்காங்க. பட் எல்லாரும்லாம் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஒரு 90% எல்லாமே ஸ்டெராய்ட்ஸோட தான் பண்றாங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலுமே ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணணும். கரெக்ட். அந்த ஸ்டெராய்ட்ஸையும் எடுத்துட்டு நீங்க தேவையில்லாத வேலைகளும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது. இப்போ வர விஷயங்கள் வந்து இப்போ பண்ற விஷயங்கள் உடனே அஃபெக்ட் ஆகும்னு கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஹார்மோன்ஸ் ஏதாவது பாதிக்கப்படலாம். பட் ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல ட்ரெய்னராவோ, ஒரு நல்ல ஸ்டடீஸ் பண்ணவங்களோ, இல்ல மெடிசின் பத்தி தெரிஞ்சவங்களோ வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் டோஸ் குடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லிமிட்டட் பீரியட் மட்டும் குடுத்துட்டு, அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ரெகுலரைஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே.